வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 31ஆம் நாள் பயிற்சியாக இயற்கையாக பெருங்குடலுக்கான பழத்துருவல். பழங்களை பயன்படுத்தி பெருங்குடலில் உள்ள கழிவுகளை வெளியில் அகற்றுவதற்கு நம்ம எப்படிலாம் நம்ம பழத்துருவல் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்றத இன்றைக்கு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: தர்பூசணி அரை பழம், கேரட் 1, வெள்ளரி 1, தேங்காய் அரை முடி, ஏலப்பொடி சிறிதளவு, தேன் 2 ஸ்பூன். செய்முறை: தர்பூசணி நல்லா கழுவிட்டு நம்ம உள்ள அந்த ரெட் கலரில் உள்ள அந்த பழங்களை அழகாக நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். அப்புறம் கேரட்டை தோல் மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா துருவி அந்த தர்பூசணி பழத்து கூட சேர்த்துறோம். அதே மாதிரி வெள்ளரிக்காயும் நல்லா கழுவிட்டு தர்பூசணி பழத்து கூட வெள்ளரி துருவலையும் சேர்த்துட்டு தேங்காய் அரை மூடி எடுத்து தேங்காயையும் துருவி மிக்ஸ் பண்ணிடுறோம். தர்பூசணி, கேரட், வெள்ளரிக்காய், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஏலக்காய் பொடி ஒரு சும்மா சிறிதளவு ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேன் ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக குலுக்கி விட்டுட்டு இயற்கையான பெருங்குடலுக்கான பழத்துருவல் ரெடி ஆயிடுச்சு. அப்போ இதை என்ன பண்ணுறோம், எல்லோரும் காலையில் ஒரு ஆளுக்கு ஒரு பவுலில் எடுத்து சமணம் போட்டு உட்காந்து உமிழ்நீர் கூட கலந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய பெருங்குடலில் உள்ள கழிவுகள் வெளியில் போகுது. உள்ளே ஃபுல்லாக நமக்கு குளிர்ச்சியை கொடுத்து பெருங்குடலில் உள்ள கழிவுகளை வெளியில் அகற்றுவதற்கு இந்த பழங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நாம் அனைவரும் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.